கவர் வாங்குறது, இந்த காசு வாங்குறது, தலையை சொறிறது, தீபாவளி பொங்கலுக்கு போய் அரசியல்வாதிகள் வீட்டு முன்னாடி நிக்கிறது தான் எனக்கு பழக்கம் இல்லை. அப்ப அதுல எக்ஸஸ் மணி வந்து நமக்கு கிடைக்கும், அது கிடைக்கல. நம்ம அந்த மாதிரி போய் நின்னது கிடையாது. நம்ம வந்து யார்ட்டையுமே அது எல்லா அரசியல் தலைவர்களும் அதை ஒத்துக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கு நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு நோ பொலிட்டிக்கல் லீடர் கேன் கிளைம். நம்ம வந்து ஹானஸ்டா என்ன சம்பாதிக்கிறோமோ அது நியாயமானதா நம்ம உழைச்சதுக்கான சம்பாத்தியமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன். ஆனா ஹியூஜ் மணிக்கான ஆசையும் அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சது பிசினஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் அந்த அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கேன். முன்னாடி எல்லாம் இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. கேசட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஆடியோ கேசட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணில் பார்த்திருக்க மாட்டீங்க. ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அந்த கேசட். அந்த கேசட் வந்து முன்னாடி ஒரிஜினல் கேசட்ஸ் வரும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அன்னைக்கு தேதிக்கு 40 ரூபா 50 ரூபா இருக்கும். அது ஒரு பாட்டு தான் இருக்கும், ஒரு படத்துடைய சாங்ஸ் தான் இருக்கும். அது 4-5 பாட்டு தான் இருக்கும். அப்ப நாங்க வந்து இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து 2 படம் 3 படம்லாம் சேர்த்து வச்சு கொடுத்து எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரிஜினல் ஆடியோஸ் வாங்கி அதை நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்க வந்து கம்மி விலைக்கு கொடுக்கணும் பண்ணிருந்தோம். அந்த பிசினஸ் நான் வந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணேன். கவர் கம்பெனி நடத்தினேன். நீங்க வந்து கவர்ல பாத்தீங்கன்னா நார்மலா ஆபீஸ் கவர், போஸ்டல் கவர்ஸ் இருக்கும். அது தவிர வந்து உள்ள இந்த பேண்டேஜ் கிளாத் ஒண்ணு ஒட்டி பெரிய கவர் இருக்கும். உங்க யூனிவர்சிட்டிஸ்ல தான் வந்து கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர். அந்த கவர் வந்து மதுரையில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இடையில நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டை எல்லாம் வச்சு கோயம்புத்தூர்ல இருந்து போய் டை வாங்கிட்டு அந்த கவர் எல்லாம் ஒட்டி டெய்லி கையில பசைய வச்சு ஒட்டி காய வச்சு அதை வந்து சைசிங் பண்ணி அப்புறம் ஒட்டி கவரா பண்ணி அதுவும் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த தினமலர்ல வேலைக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ நான் பிசினஸ்ல இருந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேக்கிங் மணி தான். ஸோ நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து விளம்பரமும் பண்ணிட்டு இருந்தேன்.